Can you introduce yourself? Sir, my name is Balaganesh, sir. என்னோட நேட்டிவ் வந்து கிருஷ்ணகிரி. இந்த சிஎம்டி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பிரைனா ஒரு சீனியர் இருக்காரு. அவர் மூலியமா நான் சிஎம்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? எந்த காலேஜ்ல படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? என்னோட காலேஜ் வந்து கொங்கு காலேஜ் சார், ஈரோடுல இருக்கு சார். அது ஓகே. எப்போ முடிச்சீங்க? 2023 சார். ஓகே. 23 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஎம்டி வந்துட்டீங்க. ஆமா சார். ஓகே, ஃபைன். ஸோ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட படிச்சிருக்காங்க. தேர் ஒர்க்கிங் இன் வெரி குட் பிளேசஸ். ஈவன் ஒன் ஆஃப் த கேண்டிடேட் இஸ் ஒர்க்கிங் இன் அப்ராட் ஆல்சோ. நிறைய பேர் இருக்காங்க. ஆமா சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட் சார். ஓகே, அண்ட் யூ ஆர் கெட்டிங் ரீலோகேட்டட் டு பெங்களூர். உங்க பொசிஷன் வந்து வெரி குட் கம்பெனி யூ ஆர் கோயிங் டு ஜாயின். ஸோ உங்க கோர்ஸ் எப்படி இருந்தது? என்னென்னலாம் நீங்க படிச்சீங்க? எப்படி எல்லாம் இருந்தது? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ் சார். என்னோட கோர்ஸ் வந்து இன்டீரியர் டிசைன் சார், ஐடிஎம். இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய சைட் விசிட் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சொல்லி தராங்க சார். அது இல்லாம ரிவீட் வச்சு ஸ்கெட்ச், ஆட்டோகேட் நல்லா சொல்லி தராங்க சார். இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு சைட் விசிட் இருந்தது, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இருந்தது, அதுக்கப்புறம் மெட்டீரியல் நாலேஜ், ஸ்பெசிஃபிகேஷன் நாலேஜ் எல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், நான் கேள்விப்பட்டதில்லை சார். எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஓகே. ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க வேரிய சைட் விசிட்ஸ் எல்லாம் போனீங்க, அங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க நீங்க சொல்ல முடியுமா? சைட் விசிட்ல ஐபிஎம் ஒன்று போனோம் சார். அது வந்து நம்ம ஹார்ட்வேர்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸ் நம்ம பார்க்கலாம் சார். எல்லா ஹார்ட்வேர்ஸ்லாம் ஒரே லொகேஷன்ல இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஐடியா எடுத்துக்கலாம். நிறைய ஃபேக்டரி விசிட் அட்டெண்ட் பண்ணேன் சார். ஃபேக்டரிஸ்க்கெல்லாம் போனீங்க. ஆமா சார். ஓகே. இப்போ எல்லாம் மாடுலர் ஃபர்னிச்சர் தான் யூஸ் பண்றதால ஃபேக்டரியில தான் 90% ஒர்க் இருக்கும். ஒரு 10% ஒர்க் மட்டும் தான் சைட்ல இருக்கும். மேபி கமர்ஷியல் இன்டீரியரா இருக்கட்டும், ரெசிடென்ஷியலா இருக்கட்டும். ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் ஃபேக்டரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 to 15% சைட்ல இருக்கும். எஸ் சார். ஆமா சார். ஓகே. மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி உங்களுக்கு ஐடியா வந்ததா? எஸ்டிமேஷனை பத்தி, எப்படி வுட் ஒர்க் எஸ்டிமேஷன் பண்ணுவாங்க, என்ன டைப் ஆஃப் லேமினேட்ஸ் இருக்கு, என்ன டைப் ஆஃப் கிச்சன்ஸ் இருக்கு, ஸோ ஹவு மச், அதுல என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? சார் அதுல டைப்ஸ் ஆஃப் கிச்சன்ல நிறைய விதமான அந்த டைப்ஸ் கத்துக்கிட்டேன் சார். அப்புறம் போர்ட்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு, அதை கத்துக்கிட்டேன். அப்புறம் ஹார்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு சார். அதுலயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 5 years கழிச்சு நீங்களே ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனி ஆரம்பிக்க முடியுமா உங்க ஊர்ல? பண்ணலாம் சார். கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வருமா? கண்டிப்பா சார், பண்ணலாம் சார். ஏன்னா உங்க ஊர்ல இன்டீரியர் டிசைன் கம்பெனி மேபி இருக்காது. இப்ப மேபி ஒன்ஸ் நீங்க நல்லா ரெடி ஆயிட்டீங்கன்னா நீங்க போயிட்டு உங்க ஊர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஆமா சார். ஓகே. அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? போற போக்குல பண்ணலாம் சார். 5 years கழிச்சு அப்புறம் சார். அப்புறம் இப்ப யோசிக்கல அதை பத்தி அதிகமா. ஃபர்ஸ்ட் வேலை கத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ சிஎம்டிஏ ஸ்டாஃப் எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு? இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருந்தது? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ஆடியன்ஸ்க்கு. எஸ் சார். தீபா மேம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. தீபா மேம், அதுக்கப்புறம் ஸ்வேதா மேம் வந்து நல்லா அவங்களும் நல்லா கைட் பண்ணாங்க. இந்த இன்டர்வியூக்கு நல்லா கைட் பண்ணாங்க சார் அவங்க. ஓகே. எத்தனை இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணீங்க நீங்க சிஎம்டில? ஸோ செகண்ட் இன்டர்வியூ சார். ஓகே. 2 இன்டர்வியூஸ் ஆகும். ஓகே. இந்த கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நீங்க ஜாயின் பண்ற கம்பெனி பத்தி வெளியில இதுக்கு முன்னாடி? பண்ணிருக்கேன் சார். ஓகே. ஸோ இந்த உங்க ஒர்க் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். அது மேபி த பர்சன் யார் இன்டர்வியூ எடுத்தாங்களோ அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் தே ஹேவ் டு டூ. உங்க ரிப்போர்ட்டிங் மேனேஜர் உங்களை பார்த்து செலக்ட் பண்ணதால டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு சப்போர்ட் டு யூ. நல்லா பண்ணுங்க, ஒர்க் நல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சிஎம்டி வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம் சார். இன்டீரியர் டிசைனர் சரி, சிவில் பேஸ்ட் அந்த சைட்ல இருந்தாலும் சரி, நல்லா பிளாட்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு.
இப்போ சிஎம்டிஏ பிம் கோர்சஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவதுக்கு பிம் சைடு போனோம்னா கூட இந்த கோர்சஸை எடுத்துக்கலாம். ஸோ தட் தி கேன் கெட் இன் டு பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அந்த சைடில் கூட போகலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, எஸ்டிமேஷன்ல இருக்கு, இன்டீரியர்ல, பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ஸோ எந்த பக்கம் வேணாலும் தே கேன் சூஸ். சிஎம்டி ஆப் யூஸ் பண்ணீங்களா? அது எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தது? உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் யூஸ் முன்னாடி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணலாம் சார். ஓகே ஓகே. ஸோ ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்தது இன்டர்வியூஸ். ஓகே ஓகே Balaganesh, congratulations once again and best wishes from CMTI staff எல்லார்கிட்ட இருந்தும் best wishes for your wonderful future. Further ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா you can contact anytime us. Okay, thank you. Okay, thank you sir. Okay ma'am, all the best. Yes sir.